இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்களை இந்த உலகத்தில் உருவாக்கி எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து நாங்கள் உண்ணவும் உறங்கவும் எங்களுக்கு நீர் தேவையானதை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் மீட்டு எங்களுக்கு நீர் உமது ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, இரக்கத்தை மக்களுக்கு கொடுத்து இரக்கத்தினால் பல அற்புதங்களை செய்து இதோ உம் உயிரை எங்களுக்காக தியாகம் செய்தவரே, நீர் எங்களுக்கு நாள்தோறும் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் இந்த ஆராதனை வழியாக நீர் செய்கின்ற அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, இதோ நீர் எங்களை மீட்டெடுக்க இந்த உலகத்தில் பிறந்தீர். மனிதர்களாக நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பித்திருக்கிறீர். நீர் மனித உருவில் தோன்றி எங்களைப் போல வாழ்ந்தீர். நாங்கள் உம்மை பின்பற்றி வாழக்கூடிய அருளை தந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் நாள்தோறும் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்க விரும்பிய இறைவன் கடைசியாக எவ்வாறு அவர்களை காப்பாற்றினார் என்று தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. எவ்வாறு ஆட்டினை அவர்கள் வெட்டி அந்த இரத்தத்தை கதவுகளில் தேய்த்து வைக்க வேண்டும் என்றும், அப்போது இறைவனின் தூதர்கள் கடந்து சென்று எகிப்தியர்களை எவ்வாறு கொள்வார்கள் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது. இதன் மூலமாக இறைவன் எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார் என்று தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பரிசேயர்கள் இயேசுவிடத்திலும் அவருடைய சீடர்களிடத்திலும் குற்றத்தை பார்க்கிறார்கள். இயேசு அவர்களின் உள்ளத்தை அறிந்து தெள்ளம் தெளிவாக ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்பிக்கின்றார். நற்செய்தியிலே அவர் இவ்வாறு கூறுகின்றார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்ய மாட்டீர்கள் என்று கூறுகிறார். இயேசு மக்களுக்கு இரக்கத்தை காண்பித்தவர். இயேசுவின் இரக்கத்தை உணர்ந்து நாமும் நல்வாழ்க்கை வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.